பிரதமர் மோடியின் பேச்சில் வன்மம் கலந்திருப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மக்களை பாதிக்கும் பல சம்பவங்கள் நாட்டில் நிகழ்ந்தபோதும் ஊடகங்களை சந்திக்காமல் பிரதமர் மோடி இருப்பதாக சில தினங்களுக்கு முன்பு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் விமர்சித்திருந்தார். நீண்ட நாட்களாகவே இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பி வரும் நிலையில் ANI செய்தி நிறுவனத்துக்கு பிரதமர் மோடி பேட்டியளித்தார். எதிர்க்கட்சிகளின் அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளிக்கும் வகையில் பிரதமரின் பேட்டி அமைந்திருந்தது. 5 மாநில தேர்தலில் பாஜகவுக்கு சறுக்கல் ஏற்பட்டதாக காங்கிரஸ் கூறி வரும் நிலையில், ராஜஸ்தானில் பாஜக தோல்வியை சந்தித்ததாகவும், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் மாநிலங்களில் தொடர்ந்து 15 ஆண்டுகள் பாஜக ஆட்சியில் இருந்ததால் மாநில அரசுகள் மீதான அதிருப்தியால் தோல்வி ஏற்பட்டதாக கருத்து தெரிவித்தார். ஆனால் இந்த 2 மாநிலங்களிலும் தொங்கு சட்டமன்றம் அமைந்திருப்பதாக கூறிய மோடி, வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுக்கும் மகா கூட்டணிக்கும் இடையேதான் கடுமையான போட்டி என்று கூறினார். ராமர் கோவில் விவகாரம் நீதிமன்றத்தில் இருப்பதால் சட்ட நடவடிக்கை முடிந்ததும் ராமர் கோவில் கட்டுவதற்கு அவசர சட்டம் கொண்டு வருவது பற்றி பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்த பிரதமர், ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் உர்ஜித் பட்டேல் பதவி விலகியதில் எந்த அரசியல் அழுத்தமும் இல்லை என்று கூறினார். ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தானின் தீவிரவாதிகளின் முகாம்கள் மீது துல்லியமாக தாக்குதல் நடத்தியது துணிச்சலான நடவடிக்கை என்றும், பணமதிப்பிழப்பு நடவடிக்கை குறித்து ஓராண்டுக்கு முன்பே கருப்பு பண பதுக்கல்காரர்களுக்கு மறைமுக எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இந்நிலையில் 4 தலைமுறைகளாக ஆட்சியில் இருந்தவர்கள் நிதி முறைகேட்டில் சிக்கி ஜாமீனில் வெளியில் உள்ளதாக காங்கிரஸை சாடிய மோடி, GST தொடர்பான நடவடிக்கை காங்கிரஸ் ஆட்சியிலேயே தொடங்கிவிட்டதாக கூறியிருந்தார். முத்தலாக் தடை விவகாரம் சமூக நீதி சார்ந்தது என்றும், சபரிமலை பாரம்பரியம் சார்ந்தது என்றும் இருவேறு கருத்துக்களை தெரிவித்தார். பிரதமரின் இந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான கபில் சிபல், காங்கிரஸ் கட்சியை குற்றம் சாட்டுவதற்கு பாஜக ஒன்றும் உத்தமமான கட்சி இல்லை என்ற அளவில் விமர்சித்திருக்கிறார். இதைவிட ஒருபடி மேலே போய் காங்கிரஸைச் சேர்ந்த ரந்தீப் சுர்ஜிவாலா, பிரதமரின் பேச்சில் வன்மை உள்ளதாகவும், கள நிலவரம் தெரியாமல் நான், எனது, எனக்கு என்று தன்னை சுற்றி மட்டுமே பிரதமர் அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவைத் தேர்தலை நோக்கி காய் நகர்த்தும் பாஜகவின் முயற்சிகளில் ஒன்றாக பிரதமரின் இந்த ஊடக சந்திப்பு கவனிக்கப்பட்டாலும், காங்கிரஸ் அத்தனை எளிதாய் இதனை விட்டுவிடாது என்பதே கள யதார்த்தம். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.